சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலிடமிருந்து பெறப்பட்ட வழக்கு ஆவணங்களை ஒரு வாரத்தில் அவரிடம் மீண்டும் ஒப்படைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் ஓய்வு பெற்ற போதும் உயர்நீதிமன்றத்தால் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொன் மாணிக்கவேல் ஆஜரானார். அப்போது தன்னிடமிருந்த 300க்கும் மேற்பட்ட சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டதால் விசாரணையை மேற்கொண்டு நடத்த இயலவில்லை என்று கூறினார். இதற்கு டிஜிபி தரப்பில் பதில் தாக்கல் செய்யப்பட்டது. திருச்சி கமாண்டோ அலுவலகத்தை சிறப்பு அதிகாரிக்கு ஒதுக்கி இருப்பதாகவும் பொன் மாணிக்கவேலின் கோரிக்கைக்கு ஏற்ப 105 காவலர்களை நியமிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொன் மாணிக்கவேலிடமிருந்து பெறப்பட்ட சிலை கடத்தல் வழக்கு விவரங்கள் அடங்கிய டைரிகள், சிடிக்கள் மற்றும் ஆவணங்கள் என அனைத்தையும் மீண்டும் ஒப்படைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிலைகள் காணாமல் போன வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.